கேரள மாநிலம் அதிரப்பள்ளியில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர்களை காட்டு யானை துரத்திய நிலையில் இளைஞர்கள் தலைதெறிக்க ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். Josie. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளிவந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்கள். வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்குட்பட்ட சாலக்குடி வனப்பகுதியை ஒட்டி சாலை உள்ளது. அதிரப்பள்ளி அருகே செல்கின்ற இந்த சாலையில் சமீப காலமாக அந்த வழியாக செல்கின்ற வாகனங்களை வனவிலங்குகள், யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது வழிமறித்து ஒரு அச்சுறுத்துகின்ற நிலை என்பது காணப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென வனப்பகுதியில் இருந்து சாலைக்கு வந்த யானை ஒன்று இவர்களை நோக்கி துரத்தியது. இதனால் அச்சமடைந்த அந்த 2 இளைஞர்களும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி தப்பினார்கள். இதனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் தப்பினார்கள். அந்த ஒரு நீண்ட இடைவெளி காணப்பட்டதால் அவர்கள் யானையிடம் இருந்து தப்பினார்கள். இல்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக யானை தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும். ஏற்கனவே இந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் முன்னெச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முன்னெச்சரிக்கையோடு செல்கின்ற ஒரு சூழல் காணப்பட்டாலும் வன விலங்குகள் வருவதை தடுக்க முடியாத ஒரு நிலையை அங்கு தொடர்கிறது. நன்றி பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.